ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நமது வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணி சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய நண்பர்கள் பெல் பட்டனை இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் எங்களுக்கு காட்டுதுங்க கூகுளில். ஸோ நீங்கள் அனைவருமே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்ட்டு மிக முக்கியமாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க, மொபைல் தேடி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நாகபஞ்சமி தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. இது தவிர 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரன் சேர்க்கையானது மாறி சந்திரனானவர் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு மாலை 3:55 வருகிறாருங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக ராசி அதிபதி வலுவாக 5ஆம் இடத்தில் இருப்பது 9ஐ பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மேலும் 9 குடைவன் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறதும் நல்ல சிறந்த கிரக அமைப்புங்க. எனவே இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக பல மடங்கு லாபம் உங்கள் தொழிலை கைக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க நண்பர்களே. உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது, வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. இன்றைய தினம் சில ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. அதாவது உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது சில துறவிகள் போன்றவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. புதிய புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு செயல்படுவீங்க. அந்த மாதிரி புதிய பொருட்கள் மீது அதிகமான இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு உங்களுக்கு கல்வியில் நல்ல தெளிவான சூழ்நிலை ஏற்படும். இதுவரைக்கும் உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். இந்த தினம் லாபகரமான ஒரு சூழ்நிலை மாணவர்களுக்கும் இருக்கிறது. இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலைகளில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படாது. ஒரு விதமான டல்னஸ், ஒரு ஆர்வம் இல்லாத சூழல் உங்கள் வேலையில் இன்னைக்கு ஏற்படலாம் நண்பர்களே. பொழுதுபோக்கு விஷயங்களில் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ வேலைகளில் கவனம் குறையும், பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்கிறதுனால கண்டிப்பாக நேர விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் டைமிங்கை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக கண்காணிக்கணுங்க. எந்த நேரத்தில் விளையாடணும், எந்த நேரத்தில் பொழுதுபோக்கில் ஈடுபடணும் அப்படின்றத நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் மூலமாக, நேர மேலாண்மை மூலமாக சிறப்பாக பராமரிங்க. அதன் மூலமாக உங்கள் பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான நல்ல சூழல் உருவாகும் நண்பர்களே. உங்கள் தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. எனவே தந்தை வழி உறவினர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் இணக்கமாக இருந்து வேண்டுகிற உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த தினம் உங்கள் வண்டி வாகனங்கள் ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்குது, ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பழுதுகள் எல்லாம் இன்னைக்கு சீராகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே உங்களது வாகனங்களை பழுது நீக்கி நீங்கள் இன்றைய தினம் இயக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழல் தான் உருவாகிறது நண்பர்களே. எனவே அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் உங்களுக்கு சுயதொழில் நீங்கள் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. இந்த தினம் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டு. உங்கள் குழந்தைகளின் வேலை வாய்ப்பு அல்லது திருமணம் அல்லது கல்வி அல்லது அனைத்து விதமான முயற்சிகள், எதிர்கால முயற்சிகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நீங்கள் ஈடுபடலாம். உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் நல்ல வளத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் பெறுவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் இன்னைக்கு அதிகமான வேலைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக எந்த விதமான வாக்குறுதிகளும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. மேலும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் அதிகமான வெற்றிகளை பெறும். இன்றைய தினம் பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்துவதற்கு சில முக்கியமான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு நபர்களை நீங்கள் சந்திக்க முடியும். எனவே அதன் மூலமாக உங்கள் பொருளாதாரம் வளரும் நண்பர்களே. தேவையான ஆலோசனைகள் வழங்க நபர்கள் சில பேர் காத்திருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் தனிமையில நீங்க நேரத்தை செலவிடுறது நல்லதுதாங்க. ஆனாலும் இன்றைய தினம் தனிமையில் இருக்கும்போது தவறான விஷயங்கள் ஏதாவது தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அதனால வருத்தப்பட நேரிடும் என்பதனால அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது சொந்த பந்தங்கள் கூடவோ அல்லது நண்பர்கள் கூடவோ இருக்கிறத முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க. அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகளை இன்றைய கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் மற்றும் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. புதிதாக அசையா சொத்துக்கள் அதாவது காலி இடம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகள் இன்னைக்கு வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. உங்க பேக்ரவுண்ட்ல சில ஆற்றல் மிக்க பெரிய சக்திசாலிகள் இருப்பாங்க. எனவே அவர்கள் துணையோட சேர்ந்து இன்னைக்கு நீங்க நல்ல ஆலோசனைகளையும் நல்ல ஒரு வெற்றியையும் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. எனவே அனுபவம் வாய்ந்த சக்திசாலி உங்க பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இந்த தினம் திருமண வாழ்க்கைகளை உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதன் மூலமாக ஆர்குமெண்ட் வாக்குவாதங்கள் நிறைய ஏற்படும். எனவே இந்த தினம் அதுக்கு நீங்க கண்டிப்பாக ரெடியா இருக்கணுங்க. வாக்குவாதங்கள் என்ற தினம் ஏற்படும் போது உங்களது மனநிலையை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருந்தது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி உங்க இல்லற வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க. ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி நல்லா புரிஞ்சு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. புதிய பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பூராட நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் உங்களுக்கு மந்தத்தன்மை இன்னைக்கு ஏற்படலாம். ஒரு பற்றில்லாத சூழல் உங்கள் செயல்பாடுகளில் ஏற்படுறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதனால நீங்க சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகுங்கிறதுனால கண்டிப்பாக நேர மேலாண்மை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் பொழுதுபோக்குகளை கொஞ்சம் ஈடுபாட்டை குறைச்சிக்கிட்டு உங்க வேலையில கவனத்தை நீங்க செலுத்தி சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம். எனவே ஆர்வமின்மையை நீங்கள் விரட்டக்கூடிய ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க வண்டி வாகனங்களை பழுது நீக்கி நீங்கள் இன்றைய தினம் சீர் செய்து இயக்குவீங்க. வண்டி வாகனங்களை ரிப்பேர்லாம் இன்னைக்கு சரி செஞ்சிருவீங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு தெளிவான ஒரு நாளுங்க. உங்க கல்வி சம்பந்தமான குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாள். லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக புதிய வாகனங்கள் வாங்குவது அல்லது வாகன பழுதுகளை நீக்கி இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இயக்குவது போன்றவற்றை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.